கமலோட திரைப்படத்தை இங்க வெளியிட மாட்டோம் அப்படின்னு கன்னட அமைப்பினர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சொன்ன வார்த்தையிலிருந்து பின்வாங்க மாட்டேன்னு கமல் உறுதியா நிற்கிறார். கர்நாடகாவில் கிடைக்கிற ஆதரவை விட இங்க தமிழகத்தில் குறைவுன்னு நான் பாக்குறேன். கமல் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கருத்தை சொல்லல, பொதுவான ஒரு கருத்தை அவர் சொல்றாரு, அதுதான் உண்மையும் கூட. இந்த கமலுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஆதரவுமே இங்க பெரிதா கிடைச்சா, நடிகர்களாக யாரும் ஒரு வார்த்தை கூட கமலுக்கு ஆதரவா பெருசா யாரும் சொல்லல. தமிழ்நாட்டில் இருக்கிற துரதிர்ஷ்டமே அதுதான். இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படியே கைவிட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு யூனிட்டிங்கிறது இங்க கிடையவே கிடையாது. நாளைக்குள்ள நீ மன்னிப்பு கேட்கலன்னா உன் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய அடாவடித்தனம். சிவராஜ்குமார் அவர்களுமே கமலுக்கு ஆதரவா சொல்லியிருந்தாரு. அவர் குறித்து தானே இந்த விவாதமே ஸ்டார்ட் ஆகுது. அவர் என்ன சொல்றாரு, என் சகோதரன் நீ, என் அம்மா தான் உனக்கு அம்மா, மொழியால் நாம வந்து எல்லாம் ஒண்ணு, என்னிலிருந்து பிரிந்தது தானே உன் மொழி அப்படின்னு ரொம்ப அழகா கமல் சொல்றாரு. அப்போ தன்னுடைய சகோதரனா நினைக்கிற ஒருத்தரை கொண்டு சந்தில் நிறுத்துவார் அவரு. மொழி பற்றுங்கிறது வேற, மொழி வெறிங்கிறது. ஆமா, நம்மகிட்ட இருக்கிறது பற்று, அவங்கள்ட்ட இருக்கிறது வெறி. அவங்க வந்து அதை வன்முறையிலையும் காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வந்து அதிகபட்சம் என்ன பண்ணுவோம், உண்ணாவிரதம் இருப்போம், கருப்பு மையால எங்கேயாவது ஒரு கோடை போடுவோம். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைபேச்சு அந்தணன் சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கணும்டா. தமிழுக்கு ஒண்ணுனா எல்லாருமே ஒன்று கூடிடுவாங்கிற மாதிரி கமலஹாசன் அவர்கள் ஒன்று சொல்றாரு. எல்லாம் நம்ம ஒன்று விட்ட சகோதரர்கள்ங்கிற மாதிரி ஒரு இணக்கமாக ஒரு வார்த்தை ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்கிறாரு. அன்றிலிருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. கமலோட திரைப்படத்தை இங்கே வெளியிட மாட்டோம் அப்படின்னு கன்னட அமைப்பினர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சொன்ன வார்த்தையிலிருந்து பின்வாங்க மாட்டேன்னு கமல் உறுதியாக நிற்கிறார். திரையுலகத்திலிருந்து பெரிதாக ஆதரவு கிடையாது, ஆனால் அரசியல் தலைவர்கள் பலரும் ஆதரவு தர்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அங்கே கர்நாடகாவில் கிடைக்கிற ஆதரவை விட இங்கே தமிழகத்தில் குறைவுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்நேரம் கமலுக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் திரண்டுன்னு இருக்கணும். இத்தனைக்கும் கமல் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்தை சொல்லலை, ஒரு பொதுவான ஒரு கருத்தை அவர் சொல்கிறாரு, அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இப்போ கல்வெட்டுகளில், இலக்கியங்களில் எல்லாத்துலேயும் அது இருக்குது. பெரும்பான்மையான அந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே தமிழ் தான் மூத்த மொழின்னு சொல்கிறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த மொழி தமிழ். இந்த மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள் தான் இதெல்லாம், இந்த சவுத்தில் இருக்கிற எல்லா மொழிகளும் அப்படிங்கிறது நிரூபணமான ஒரு விஷயம். இப்போ இதை வந்து அரசியலாக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு குரூப் அங்கே இறங்கியிருக்கு. ஆக்சுவலாக கமல் வந்து ஒரு திமுகவுக்கு சாதகமாக இருக்கார், ஒரு இப்போ ராஜ்யசபை எம்பியாக மாற போகிறாரு. ஸோ இந்த சூழலில் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு அரசியல் கட்சி இருக்குங்கிறத நம்ம உறுதியாக நம்ப முடியுது. அதுதான் சொல்கிறேனே, அங்கே எப்படி ஒரு பெரிய ஆதரவு கமல் சொன்னதுக்கு எதிராக இருக்கோ அது மாதிரி இங்கே வந்து கமலுக்கு ஒரு ஆதரவு இருக்கணும்ல. ரொம்ப ரொம்ப சொற்பமானவர்கள் தான் ஆதரிக்கிறாங்க. அது ரொம்ப வருத்தமாக கூட இருக்குது. அதான் சார், இப்போ தமிழ் உயர்தனி செம்மொழி, தமிழிலிருந்து தோன்றியதான் கன்னடம், மலையாளம், உருது, துளு எல்லாமே சொல்லி இதெல்லாம் பரிச்சயமாகி படிக்கப்பட்டது. ஆனால் அந்த கமலுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஆதரவுமே இங்கே பெரிதாக கிடைச்சது. ஆனால் சீமான் நிறைய பேரை பாராட்டலாம், உண்மையிலேயே அடுத்த கணம் முன்னாடி சீமான், வேல்முருகன் எல்லாருமே பலரும் வந்து. ஆனால் நடிகர்களாக யாரும் ஒரு வார்த்தை கூட கமலுக்கு ஆதரவாக பெருசாக யாரும் சொல்லலையே சார். தமிழ்நாட்டில் இருக்கிற துரதிர்ஷ்டமே அதுதான். இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படியே கைவிட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு யூனிட்டிங்கிறது இங்கே கிடையவே கிடையாது. ஸோ அதனால தான் கருத்து சொல்லவே பல பேர் பயப்படுறாங்க. பட் கமல் வந்து அவரை பொறுத்தளவுக்கு என்ன சொன்னாரோ அதில் ரொம்ப உறுதியாக இருப்பார். இந்த மாதிரி விஷயங்களில் அவரை வந்து நீங்கள் பின்வாங்க வைக்கவே முடியாது. அவர் நான் சொன்னது தான், அதனால் என்ன நஷ்டம் வந்தாலும் அதை நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆனால் குறிப்பாக இந்த விஷயத்தை கமல் வந்து ஓரளவுக்கு சாதுரியமாக கையாண்டிருக்கான்னு சொல்லலாமா சார்? அங்கே கன்னட அமைப்பினர் வந்து பாஜக, காங்கிரஸ் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக போராட்டத்தில் வர்றாங்க. கமல் நினைத்திருந்தால் வாதத்திற்கு இதை எடுத்திருக்கலாம். ஆமாம், தமிழிலிருந்து தோன்றியதான் கன்னடம்னு அடித்து சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து அவர் ஒரு மலுப்புற மாதிரியான ஒரு பதிலை சொல்லி பிரச்சனையை சுமூகமாக கையாளணும்னு நினைச்சார் இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஒரு பொறுப்புள்ள கலைஞனுங்க அவர். கமல் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தால் இவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களாங்கிறது பெரிய ஆச்சரியம். அவர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அதை ஹேண்டில் பண்ணுறாரு. இன்னும் கூட இன்றைக்கி நான் விசாரித்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து இது தொடர்பாக ஒரு விளக்கம் அளிக்கணும்னு முதல்ல நினச்சிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஏதோ இன்டென்சிவாக இந்த விஷயத்தை கையில் எடுக்கிற மாதிரி மாறிடுமோ அப்படின்னு நினச்சி தான் இல்லை நம்ம ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறாரு. நான் இதில் என்ன கொடுமைன்னா, அவர் வந்து இன்றைக்கி சிஎம்ஐ பார்க்க வரும்பொழுது வேறு வழி இல்லாமல் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இல்லைன்னா அவர் இன்றைக்கி வந்து ப்ரெஸ்ஸை பார்த்தே இருக்க மாட்டார், இது தொடர்பாக பேசியே இருக்க மாட்டார். ஓ, நிச்சயமாக. இப்போ இது குறித்து பேசவே வேணாம், தவிர்த்தரலாம் நினச்சிட்டேன். ஆனால் இல்லை, அவர் என்னென்னா, நாம் ஒரு முடிவு எடுத்தோம், அதை சொல்லிட்டோம், இதுலேருந்து நான் பின்வாங்க போகிறதில்ல, நான் மன்னிப்பு கேட்க போகிறதில்லைங்கிறது ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டார். அதாவது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காதுன்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அடாவடி. இது வந்து ரொம்ப சாத்வீகமாக, இதை விட நான் என்னங்க சொல்ல முடியும், நான் சரியாக தானே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத அவ்வளவு டவுன் டு எர்த்தாக அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கப்புறமும் அங்கே வந்து முரட்டு பிடிவாதம் பிடிக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா அவங்க ஒரு
அரசியலை அதுக்குள்ளே கொண்டு வராங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கமலை பெரிதும் மதிக்கிற பல சினிமா கலைஞர்களே இன்றைக்கி கமலுக்கு எதிராக இருக்காங்க. சுமலதாலாம் வந்து கமலுக்கு எதிராக ஒரு கருத்தை அங்கே சொல்கிறாங்க. நல்ல வேளையாக அந்த திவ்யா ஸ்பந்தனா அவங்க வந்து இவ்வளோ பெரிய தண்டனையா அதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா கர்நாடகாவில் வந்து எல்லாருமே ஒரு மூர்க்கத்தனமாக இந்த விஷயத்தை கையாளும் போது திவ்யா ஸ்பந்தனா ரொம்ப ஸ்மூத்தாக அதை கையாளுறாங்க. இது இவ்வளோ பெரிய விஷயமா, இப்படி ஒரு தண்டனை அவர் கொடுக்கணுமான்னு அவங்க கேட்குறாங்க. நிஜமாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் எனக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, கர்நாடக வர்த்தக சபை வந்து சினிமா வர்த்தக சபை வந்து கமலுக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நாளைக்குள்ளே மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ஆட்டோ சங்கரையே வந்து குற்றவாளி குண்டில் நிறுத்தி நீ நாளைக்குள்ளே கொலை பண்ணணும்னு ஒத்துக்கணும்னு சொல்லலை. இவர் என்ன அவ்வளோ பெரிய குற்றம் பண்ணிட்டாரா கமல்? நாளைக்குள்ளே நீ மன்னிப்பு கேட்கலன்னா உன் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய அடாவடித்தனம். பட் இங்கேயும் நமக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கங்கள் இருக்குது. யாராவது வந்து கமலுக்கு ஆதரவாக நின்னாங்களன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன காரணம்னு நமக்கு புரியவே இல்லை. ஆனால் அது ரொம்ப சர்ப்ரைஸாக சிவராஜ்குமார் அவர்களுமே கமலுக்கு ஆதரவாக சொல்லியிருந்தாரு சார். அது அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு பதட்டத்தை தணிக்கக்கூடியதாக இருக்குமா? ஏன்னா அங்கே ஒரு பெரிய செல்வாக்கு, அவங்க குடும்பத்திற்கு ஒரு பெரிய செல்வாக்கு இல்லையா? ஆமாம், அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவர் நேருக்கு நேர் பார்க்குறாருல. இப்போ அவர் குறித்து தானே இந்த விவாதமே ஸ்டார்ட் ஆகுது. அவர் என்ன சொல்கிறாரு, என் சகோதரன் நீ, என் அம்மா தான் உனக்கு அம்மா, மொழியால் நாம் வந்து எல்லாம் ஒன்று, என்னிலிருந்து பிரிந்தது தானே உன்மொழி அப்படின்னு ரொம்ப அழகாக கமல் சொல்கிறாரு. அப்போ தன்னுடைய சகோதரனாக நினைக்கிற ஒருத்தரை கொண்டு வந்து சந்தியில் நிறுத்துவார். அவர் வந்து முடிந்த அளவுக்கு அங்கே இன்னொன்று அங்கே ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. இப்போ யார் வந்து அங்கே வந்து மொழிக்கு எதிராக பேசினா கூட அங்கே வந்து கிளர்ந்து எழுந்துருவாங்க. அப்படி மொழி வெறி அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவரும் அங்கே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழலில் இல்லை. மொழி பற்றுங்கிறது வேற, மொழி வெறிங்கிறது. ஆமாம், நம்மகிட்ட இருக்கிறது பற்று, அவங்கள்ட்ட இருக்கிறது வெறி. ஸோ அவங்க வந்து அதை வன்முறையிலையும் காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம வந்து அதிகபட்சம் என்ன பண்ணுவோம், உண்ணாவிரதம் இருப்போம், கருப்பு மையால் எங்கேயாவது ஒரு கோடை போடுவோம், அவ்வளோதான். இதை தாண்டி நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணதில்லை. அதிகபட்சம் போனீங்கன்னா ரயில் மறியல்னு நின்றுக்கிட்டு இருக்கிற ரயில் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். மற்றபடி வந்து அங்கே இருக்கிற மாதிரி அந்த வாகனங்களெல்லாம் மறித்து கல் எடுத்து அடித்து கந்தர்கோலம் பண்ணுறதெல்லாம் இங்கே கிடையாது. பேசிக்கலாகவே நம்ம கொஞ்சம் சாத்வீகமான ஆட்களாக இருக்கும். ஸோ இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்களாங்கிறதும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நிச்சயமாக இந்த கமல் விஷயத்தில் அட்லீஸ்ட் தமிழ் திரை உலகம் கொஞ்சமாவது அவருக்கு வாய்ஸ் பண்ணியிருக்கணும், அதை பண்ணலை. அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் சார் இருக்குது. நல்ல வேலையாக இப்போ நடிகர் சங்கம் வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் வந்து கமல் பக்கம் நிற்கிறோம் அப்படின்ட்டு. அது பரவாயில்ல, அது இப்போவாவது வந்தாங்களே. ஏன்னா பிரச்சனை வந்து 4 நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி தான் அவங்க தூங்கி எழுந்திரிச்சு அடடா ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு போல இருக்குன்னு இன்றைக்கி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதான் சார், ஒரு திரைப்படங்கிறது மொழியை தாண்டி அது ஒரு உணர்வுபூர்வமானது. படம்ங்கிறதே அப்படித்தான் உருவாச்சு. ஆனால் அதற்குள்ள மொழியை வைத்து ஒரு பிரச்சனை செஞ்சு இந்த படத்தை வெளியிட மாட்டேன்னு இன்னைக்கு ஒரு மாநிலத்தை சொல்கிறது, நாளைக்கு வெவ்வேறு பகுதிகளில் இது போன்ற ஒரு விஷயம் எடுத்து நீங்கள் ஹிந்தி கற்றுக்க மாட்டேங்கன்னு நார்த் இந்தியா ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ இதுக்கு ஒரு பவுண்டரி இல்லாமல், இது தேவையில்லாமல் வேற ஒரு பிரச்சனையை சித்தரிக்க நினைக்கிறாங்களோ? இல்லைங்க, இது வேற ஒரு திசையை நோக்கி தான் போகும். இப்போ அவங்களுக்கு என்னென்னா, யாரோ ஒருத்தர் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு குரூப் வந்து இது தூண்டி விடுது, இது வன்முறையாக மாறக்கூடாதுன்னு சினிமா அமைப்புகள் அவங்களுக்கு ஆதரவாக தராங்க. இப்போ அவங்கள நீங்கள் போய் உள்ளபடியே தனியாக உட்காந்து பேசுனீங்கன்னா, கேமராலாம் இல்லாமல் நாங்கள் என்னங்க பண்ணுறது, மிரட்டுறாங்க, வேறு வழி இல்லைங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரும் தொகை அங்கே கிடைக்கும், அவங்களுக்கு அது வந்து பெரிய லாபமாக இருக்கும். அந்த லாபமே வேணான்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா இதுதான். இதையெல்லாம் தாண்டி இப்போ கன்னடத்தில் எடுக்கப்படுகிற படங்கள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது, அது பெரிய அளவுக்கு ஓடுது. ஒரு காலத்தில் கன்னட படங்கள் நம்ம சீனதே கிடையாது. தெலுங்கு படங்கள் நிறைய டப்பிங் படங்கள் வரும், நிறைய பேர் பார்த்து ஆதரவு தெரிவிப்போம், மலையாள படங்கள் வரும். ஆனால் கன்னட படம்ங்கிறது ரொம்ப ரேராக தான் வரும். ஏதாவது ஒரு படம் வரும், நம்ம அதையும் வந்து என்னடா இப்படி போய் எடுத்து வச்சுருக்காங்கன்னு தான் நான் உட்காந்து ட்ரோல் பண்ணுறதுக்காக பார்த்துருக்கோம். ஆனால் கேஜிஎஃப், காந்தாராலாம் வந்த பிறகு கன்னட படங்களுக்கே இங்கே ஒரு மவுஸ் வந்துருச்சு. இப்போ கேஜிஎஃப் 2, 1 முதல் பாகம் ரெண்டுமே இங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்முடைய வர்த்தகம் வந்து தமிழ்நாட்டிலும் நடக்குதுங்கிறத முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் தக் லைஃபுக்கு ஒரு தடை விதிச்சிங்கன்னா நாளைக்கு நாங்கள் கேஜிஎஃப்க்கு தடை விதிக்க மாட்டோமா என்ன? இங்கேயும் வந்து வேல்முருகன் இருக்கார், சீமான் இருக்கார், இவங்க 2 பேரும் எல்லாச்சாமி மாதிரி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த ஆபத்துகளெல்லாம் நமக்கு நேரும்னே தெரியாமல் அவங்க ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம் அறியாத குழந்தைகள் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக. நிச்சயமாக சார், இப்போ இவ்வளோ தடைகளை தாண்டி தான் கமல் அவருடைய தக் லைஃப் வரப்போகுது. விஸ்வரூபமுக்கு வேறு ரூபமான பிரச்சனை வந்தது, அதை எதிர்கொண்டு விஸ்வரூபம் சற்று ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றதுன்னு வச்சுக்கலாம். இந்த திரைப்படம் எப்படி வந்திருக்கு? நான் விசாரித்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு நீட்டான படம். இன்னொன்று மணிரத்னம் இயக்கியிருக்கிறார். அவருடைய படங்கள் வந்து குறைந்தபட்சம்
ரொம்ப மொக்கையெல்லாம் இருக்காது. இல்லை நான் ஏன் அதை கேட்க வந்தேன்னா, இப்போ தமிழ் சார்ந்து இதை பேசியிருக்காங்க. ஆல்ரெடி இதோட டைட்டில் ப்ரோமோ வரும்போது காயல்பட்டினம்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிச்சாங்க. வேறு ஏதாவது ஹிண்ட் இதுக்குள்ளே மீண்டும் பிரச்சனையை கிளப்புற மாதிரி ஏதாவது இருக்காங்கிறதுக்காக? இல்லை அப்படி இருந்தால் வந்து அதுக்கப்புறம் அது தலையெழுத்து. ஏன்னா இப்போ வன்முறை படங்கள் நிறையா வருது, வாழ்ந்த ஒருவருடைய வரலாற்றை சொல்லுவாங்க, அது வந்து திருத்து சொல்கிறாங்களா அல்லது நேராக சொல்லியிருக்காங்களாங்கிறதெல்லாம் படம் வந்த பிறகு தான் தெரியும். அப்படி ஒருத்தர் வந்து காயல்பட்டிலேருந்து கிளம்பி அங்கே போனாரா, இதுக்கு ஒரு வரலாறு இருக்காங்கிறதெல்லாம் படம் வந்த பிறகு தான் அது தொடர்பாக பேசுவாங்க. இப்போ தக்லைஃபுங்கிற டைட்டிலே வந்து தமிழில் வைக்கணும்லாம் கிருஷ்ணசாமிலாம் கருத்து சொல்லிகிட்டு இருக்காரு. இது வந்து நிறைய படங்கள் ஆங்கிலத்தில் தலைப்பு வச்சு வருது. இன்றைக்கி பேன் இண்டியா படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஓடிடியில் இந்த படம் வரும்பொழுது ஆங்கிலத்தில் தலைப்பு வைத்தா எங்களுக்கு வசதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ். உங்களுடைய கலாச்சாரத்தை இழிவுபடுத்தாத எதுவாக இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும். இல்லை நீ ஏன் அந்த மொழியில் வச்ச இந்த மொழியில் வச்சேன்னு கேள்வி கேட்குற உரிமை நமக்கு கிடையாது. இப்போ இந்த படம் சொல்கிற கருத்தில் உங்களுக்கு ஏதாவது வந்து உங்கள் இனத்தை கவலைப்படுத்துகிறதாகவோ அல்லது வந்து நம்முடைய வாழ்வை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா கட்டாயமாக நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இப்போ ஆரம்பத்திலேயே வந்து தலைப்பு மாற்றுன்னு சொல்கிறதெல்லாம் நமக்கு என்னென்னே புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் கமலுக்கு ஆதரவாக எல்லாரும் நிற்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து கமலுக்கு எதிராக இருக்கார். அது சண்டியர் காலத்துலேருந்தே இருக்கார். அது என்ன தனிப்பட்ட பஞ்சாயத்துன்னு நமக்கு தெரியல. பட் இதுவும் நடந்துட்டு தானே இருக்குது. பேரெல்லாம் காமனாக இங்கிலீஷில் வச்சுட்டாங்க, அதை கடந்து போயிடலாம். பட் எனிவே சார், அங்கே தான் தன்னுடைய மொழிப்பற்ற காமிக்கிறது. இங்கிட்ட ஒரு குரூப் இருக்காங்க, நம்ம அதை தவிர்க்க முடியல. பொறுத்து வந்து பார்ப்போம் சார், இது வேறு ஏதாவது பிரச்சனைகளை உண்டு செய்தான்னு. நேரம் கொடுத்து பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.